அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்து ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது, இந்த 8 அங்கங்கள், அதாவது யோக சூத்திரத்தில் 8 அங்கங்கள் வரும். அதில் 8 படிநிலைகள் வரும். அந்த 8 படிநிலைகளை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது இந்த கடைசி 4 தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாம் முதலில் பிரத்யாகாரம் என்னும் 5ஆம் படியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? பிரத்யாகாரம் என்பதற்கு தன்னை உள்ளிழுத்து கொள்வது என்பதே பொருளாகும். நம் கவனத்தை திசை திருப்பக்கூடிய நம்மை சூழ்ந்துள்ள பல வகையான விஷயங்களிலிருந்து நாம் பின்வாங்கி கொண்டு நமக்குள் நம்மை மையப்படுத்தி கொள்ளும் ஒரு விதமான உள்நோக்கி திருப்புவதே பிரத்யாகாரம் ஆகும். பெரும்பாலான நேரங்களில் நம் கவனம் வெளிப்புறமாகவே இருக்கிறது. உணரக்கூடிய தன்மையானது நமது ஐம்புலன்களின் வரம்பிற்குள்ளே மட்டும் இருக்கிறது. அதாவது நம்மால் கேட்கவும், காணவும், தொடவும், நுகரவும், ருசிக்கவும் முடியும் என்ற அளவில் இருக்கிறது. இப்படி வெளிப்புறமான புலன்களின் கவனம் வைத்திருப்பதினால் எந்த தவறொன்றுமில்லை. ஆனால் நம் வாழ்வதற்கு அது அவசியமானதுதான். நமது புலன்களே நம்மை வழிநடத்தும் அமைப்பாகும். அவை நம் வாழ்வின் அடிப்படை அத்தியாவசியமான உணவு, உறைவிடம் மற்றும் உடை ஆகியவற்றை பெறுவதற்கு உதவுகின்றன. ஆயினும் இந்த உலகாயத்தனமான விஷயங்களிலேயே நம் மிகையான கவனம் செலுத்த விரும்புகிறோம். நம் அதிக அளவில் உலகாயத விஷயங்களை பெறலாம். நமக்கு மற்றவரிடமிருந்து அன்பும் பாராட்டும் கிடைக்கலாம். ஆனால் இவையாவும் நமக்கு உள்ளார்ந்த அளவில் நிறைவை தருவதில்லை. இவையாவும் உண்மையிலே நம்மை திருப்தியுறவும் செய்வது இல்லை. நாம் எவ்வளவு சாதித்தாலும் அல்லது நமக்கு எவ்வளவுதான் கிடைத்தாலும் நமக்கு அவசியமான ஏதோ ஒன்று இல்லையே என்பது போலதான் உணர்கிறோம். இறுதியில் நம் உலகாயத ஆசைகளில் நிறைவேற்றம் மட்டும் நமக்கு மனநிறைவை கொடுத்துவிடாது என்று எண்ணுகிறோம். இவை அனைத்தையும் விட முற்றிலும் வேறு ஏதோ ஒன்று, மிக ஆழமான ஒன்றிற்கு இதயம் தவிக்கிறது. இதை பற்றி ஏற்கனவே கூறியுள்ளோம். தொடர்ந்து உள் ஈர்ப்புகளுக்கும் கிளர்ச்சிகளுக்கும் நாம் எளிதில் அடிமையாகி விடுகிறோம். உதாரணமாக, தங்களுக்கு அழைப்பு ஏதும் வந்திருக்கிறதா என்று சில வினாடிகளுக்கு ஒரு முறையாவது அலைபேசிகளை பார்த்து கொண்டே பலரையும் நீங்கள் காண்கிறீர்கள். தியானத்தில் நாம் தற்காலிகமாக இதை போன்ற விஷயங்களிலிருந்து விடுபடுகிறோம். வாழ்க்கையின் வழக்கமான ஓட்டத்திலிருந்து சிறிது இடைநிறுத்தம் எடுத்துக்கொள்கிறோம். நாம் அதன் ஈர்ப்புகள், கவலைகள், மன அழுத்தம் ஆகியவற்றை நம் கவனத்தை திசை திருப்புகிறோம். ஆனால் மன அழுத்தத்திலிருந்து திசை திருப்புகிறோம் தியானத்தின் மூலம். ஓகேங்களா? இதை வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமாயின் நம் வெளிப்புறமான தேடலை நிறுத்தி வைத்துக் கொள்கிறோம். இதுவே பிரத்யாகாரம் என்பதும். பிரத்யாகாரத்தில் நாம் உள்ளார்ந்து செல்கிறோம். பகவத்கீதையில் இதை பற்றி இவ்வாறு கூறுகிறது: ஒரு ஆமை 4 புறத்தில் இருந்து 4 கால்கள் தனது ஓட்டிற்குள் இழுத்து கொள்வதைப் போல ஒரு யோகி தன் புலன்களை வெளிப்புற விஷயத்திலிருந்து உள்ளிழுத்து கொள்ளும்போது அவரது உணர்வு நிலை நன்கு கூர்மையடைகிறது. நாம் உள்முகமாக மையப்படுத்தி கொள்கிறோம். இதை தான் ஒருமையில் 5 அடக்கலாற்றின் எளிமையில் ஏமாய்ப்பு உடைத்து அப்படின்னு திருவள்ளுவர் பெருமான் பாடுவார். பிரத்யாகாரத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமாயின் வடமொழி சொல்லில் வரலாற்றை ஆராய்ந்து பார்ப்போம். பிரத்யாகாரா என்பது வடமொழியில் 2 வேர்களிலிருந்து வருகிறது: பிரக்தி மற்றும் ஹார். பிரக்தி என்றால் எதிரான மற்றும் ஹார் என்றால் உட்கொள்ளுதல். அதாவது பிரத்யாகாரத்தில் நாம் உள்வாங்குவதற்கான விஷயங்கள் வெளியில் தேடுவதை நிறுத்திக் கொள்கிறோம். உள்ளார்ந்து சென்று நாம் இருப்பின் மையத்தை நிலை பெற்று கொள்கிறோம். அதன் மூலம் நம்மை தொடர்ந்து தூண்டுகின்ற மற்றும் ஈர்க்கின்ற ஆசைகளை வெற்றி கொள்கிறோம். அவற்றை மறக்கும் அளவிற்கு சென்று மனநிறைவு அடைகிறோம். இதுதான் இந்த பிரத்யாகாரத்தின் ஒரு மைய கருத்து. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.